அனைவருக்கும் வணக்கம். இன்று நவம்பர் 12 என்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்துடலாம். வழக்கமான டிஸ்க்ளைமர் தான். நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழில் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம். சொல்கிறது எல்லாமே இன்றைய தகவல் தான். இன்றைக்கி என்ன நடந்துச்சுங்கிறத எடுத்து தொகுத்து வழங்கக்கூடிய ஒரு சேனல் தான் நம்ம சேனல். ஸோ நம்ம சொல்கிறதில்ல அதில் சில தகவல்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய செய்திகளை மொத்தமாக திரட்டி ஒரே டைமில் சொல்லும்போது அதை நான் ஒரே ஆளாக சொல்லும்போது சில தகவல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஹியூமன் யாரும் சொல்லுவாங்க, காப்பி பேஸ்ட் மிஸ்டேக், டைப்பிங் மிஸ்டேக் இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் காப்பி பேஸ்ட் தான் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி எதுவும் தவறுகள் இருந்தால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அதுமாதிரி நீங்கள் செபி ஸ்டாட்டிஸ்டாக அட்வைஸ் கேட்டுக்கோங்க. அதுமாதிரி கிராஸ் வெரிஃபையும் பண்ணுங்கள். இந்த தகவலாம் கரெக்டாக தானுங்க. இது வந்து ஒரு தகவலை எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் போய் கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். ஸ்கின் வெப்சைட்டில் போனீங்கன்னா எல்லா தகவலுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அது மாதிரி இதை நான் இங்கிலீஷில் திரும்ப தடவை சொல்லிடுறேன். We are providing only information, no any recommendation. Please consult your financial advisor or SEBI advisor. We are providing daily information of stock market or daily news of share market. So whatever. So we are providing daily information, no any recommendation. சொல்கிறது எல்லாமே இன்றைய தகவல் தான், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. அதுமாதிரி இன்றைக்கி வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். லாஸ்ட் பார்ட்டில் வந்து கொஞ்சம் பேசியிருப்பேன் சேனலை பற்றி. அது நீங்கள் தேவைப்பட்டால் பாருங்கள், என்ன ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. அதேமாதிரி வீடியோ வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டாக தான் இருக்குது. ஸோ நிறைய ரிசல்ட் இருக்காங்க. சில தகவல் நடந்திருக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அதுமாதிரி நேற்று பார்த்திங்கன்னா ஒரு EID பேரியோட ரிசல்ட் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி ஸ்டாண்டர்ட் ஒன்ல அவங்க வந்து லாஸ் பண்ணியிருந்தாங்க. பட் நான் போஸ்ட் பண்ணது வந்து கன்சாலிடேட்டட், அதில் ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம பெரும்பாலும் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறது கன்சாலிடேட்டட் ரிசல்ட் தான். ஸோ ஸ்டாண்டர்ட் ஒன்ல லாஸ் இருந்தாலும் நம்ம கன்சாலிடேட்டில் சில நேரம் ப்ராஃபிட் இருந்தால் அதுதான் வரும். ஸோ நம்ம பண்ணுறது எல்லாமே கன்சாலிடேட்டட் தான். அதை நான் தெரியப்படுத்திடுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டாக பார்க்குறது தமிழ்நாடு பெட்ரோ ப்ராடக்ட் லிமிடெட். 112 ரூபா கரண்ட் பேஸு, 34 கோடியே 20 லட்சம் ப்ராஃபிட்டு. ஈரோனியில் சேல்ஸ் 2%, நெட் ப்ராஃபிட் 675% வந்திருக்கு. ஏன்னா போன வருஷம் இதே கோட்டில் வெறும் 4 கோடி. இப்போ அப்படியே சூப்பரான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு பெட்ரோ ப்ராடக்ட். குவார்டர் ரைட் சைடில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். அது ரெட் கலரில் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது டவுனாக இருக்குது. மற்றபடி கம்பெனி எல்லாமே ப்ராஃபிட் தான் பண்ணுறாங்க. போன வருஷத்தை கம்பேர் பண்ணதான் இந்த ரெட்டு க்ரீன்லாம். அப்படி ஏதாவது கம்பெனி லாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நான் வீடியோலேயே மென்ஷன் பண்ணுறேன் அவங்க லாஸ் பண்ணியிருக்காங்கன்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா PC ஜுவல்லர் லிமிடெட் 12 ரூபா கரண்ட் பேஸு, 210 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 63%, நெட் ப்ராஃபிட் 17% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டாக நல்ல ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க PC ஜுவல்லர். MPS லிமிடெட் 2309 ரூபா கரண்ட் பேஸு, 55 கோடியே 40 லட்சம் ப்ராஃபிட். ஈரோனியில் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 9%, நெட் ப்ராஃபிட் 57% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட். இதுக்கு முக்கிய காரணம் அது எனக்கும் ஒரு காரணம். அதனால தான் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து 57% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட்டாக இருக்குது. IFCI லிமிடெட் 55 ரூபா கரண்ட் பேஸு, 317 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 19%, நெட் ப்ராஃபிட் 72% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்டாக இவங்களும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. IFSI லிமிடெட். நர்மதா ஜெலடைன் லிமிடெட் கரண்ட் பேஸ் 379, 6 கோடியே 48 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் 7%, நெட் ப்ராஃபிட் 69% வந்திருக்கு. ஸோ இதுவும் ஒரு சூப்பரான ரிசல்ட்டு இயரில். கேம்பஸ் ஆக்டிவ் லிமிடெட் 276 ரூபா கரண்ட் பேஸு, 20 கோடியே 10 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் 16%, நெட் ப்ராஃபிட் 40% வந்திருக்கு. ஒரு சூப்பரான ரிசல்ட்டு இயர். சமி ஹோட்டல்ஸ் லிமிடெட் 189 ரூபா கரண்ட் பேஸு, கிட்டத்தட்ட 100 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரோனியில் சேல்ஸ் 12%, நெட் ப்ராஃபிட் 692% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட்டாக இருக்குது. முக்கிய காரணம் அதர் இன்கமில் ஒரு 85 கோடி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் ஒரு காரணம் நினைக்கிறேன். ஸோ நம்ம ஒரு ரூபா கேட்டிருந்தாலும் அதுக்காக மென்ஷன் பண்ணியிருக்கேன். மேபி இதில் தவறுகள் இருந்தாலும் இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த ஒரு ரிசல்ட்டில். இதுக்கு ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க நண்பரே. நீங்கள் ஸ்கின் வெப்சைட்டில் போனீங்கன்னா அவங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் இதை விட தெளிவாக கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் மிலிட்ரி கன்சியூமர் கூட்ஸ் லிமிடெட் 23 ரூபா கரண்ட் பேஸு, 2 கோடியே 24 லட்சம் ப்ராஃபிட்டு. சேல்ஸ் 21%, நெட் ப்ராஃபிட் 28% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு சூப்பரான ரிசல்ட்டு. 20% மேலே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. வீல் ஹெல்த் கேர் லிமிடெட் 18 ரூபா கரண்ட் பேஸு, 25 லட்சம் ப்ராஃபிட். ஈரோனியில் சேல்ஸ் 22%, நெட் ப்ராஃபிட் 17% டவுனாக இருக்குது. ஏன்னா போன வருஷம் பண்ண ப்ராஃபிட்டோட கம்மியாக 5 லட்சம் கம்மியாக தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட் அந்த வகையில் டவுனாக இருக்குது. டாடா ஸ்டீல் லிமிடெட் 178 ரூபா கரண்ட் பேஸு, 3183 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 9%, நெட் ப்ராஃபிட் 319%. ஏன்னா பார்த்தீங்கன்னா போன வருஷம் இதே கோட்டில் வெறும் 759 கோடி. ஸோ அப்படியே ஒரு 3 மடங்கு அதிகமாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க டாடா ஸ்டீல். செஞ்சுரி பிளைவுட் இந்தியா லிமிடெட் 764 ரூபா கரண்ட் பேஸு, 71 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 17%, நெட் ப்ராஃபிட் 77% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட் ஒரு சூப்பரான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க செஞ்சுரி பிளைவுட்ஸ் இந்தியா லிமிடெட். BCL இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 39 ரூபா கரண்ட் பேஸு, 31 கோடியே 60 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரோனியில் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 4% டவுனாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் 6% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு ஓகேவான ரிசல்ட்டாக இருக்குது. கோல்டியம் இன்டர்நேஷனல் லிமிடெட் 362 ரூபா கரண்ட் பேஸு, 31 கோடியே 40 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் 41%, நெட் ப்ராஃபிட் 42% வந்திருக்கு. ஸோ ஈரோனியில் இது ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. குவார்டர் கொஞ்சம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. சக்தி ஃபைனான்ஸ் லிமிடெட் 42 ரூபா கரண்ட் பேஸு, 3 கோடியே 76 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் 3% குறைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 5% வந்திருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓகேவான ரிசல்ட்டாக இருக்குது. ஜோதி லேப்ஸ் லிமிடெட் 310 ரூபா கரண்ட் பேஸு, 87 கோடியே 80 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ்லேருந்து பெரிய மாற்றம் இல்லை. கொஞ்சம் ஒரு 3 லட்சம் தான் அதிகமாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு, சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 16% டவுனாக இருக்குது. ஆப்ரேட்டிங் மார்ஜின் குறைஞ்சிருக்கு. ரிசல்ட்டு டவுனாக இருக்குது.
டெக்ஸ்மேக்கோ ரயில் இன்ஜினியரிங் லிமிடெட் 134 ரூபா கரண்ட் ப்ரைஸு 64 கோடி ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 7%, நெட் ப்ராஃபிட் 14% டவுனாக இருக்குது. ஸோ அந்த வகையில் ரிசல்ட் டவுனாக இருக்குது இயர். டாடா பவர் கம்பெனி 389 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 1245 கோடி ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 1% டவுனாக இருக்குது, நெட் ப்ராஃபிட் 13% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட்டாக இருக்குது இயரில். சர்தக் மெட்டல்ஸ் லிமிடெட் 104 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 76 லட்சம் ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 21%, நெட் ப்ராஃபிட் 8% டவுனாக இருக்குது. ஸோ ஓவரால் ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. போன வருஷத்தை கம்பேர் பண்ணால் குவார்டர் டவுனாக தான் இருக்குது. அதர் இன்கம் குறைஞ்சிருக்கு, அது ஒரு காரணமாக இருக்குது. ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் லிமிடெட் 43 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 146 கோடி ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 10%, நெட் ப்ராஃபிட் 41% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட்டாக இருக்குது. அதுமாதிரி டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா 7 பைசா தராங்க ஒரு ஷேருக்கு. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4% குறைவாக தான் இருக்குது. 7 பைசா தான் தராங்க. ஸோ இதில் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 18 நவம்பர். செக்டார் பார்த்தீங்கன்னா சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்காங்க. ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் லிமிடெட். ஏசியன் பெயிண்ட்ஸ் லிமிடெட் 2773 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 1018 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர்ல சேல்ஸ் 6%, நெட் ப்ராஃபிட் 47% வந்திருக்கு. ஸோ நல்ல ரிசல்ட்டை இவங்களும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஏசியன் பெயிண்ட்ஸ் நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும். அதேமாதிரி 4 ரூபா பைசா டிவிடெண்ட் தராங்க ஒரு ஷேருக்கு. டிவிடெண்ட் 4% குறைவு தான். ரெக்கார்ட் எஸ்டேட் வந்து 18 நவம்பர். பேமெண்ட் வந்து 27 நவம்பருக்கு அப்புறம் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் சொல்கிறாங்க. செக்டார் பார்த்தீங்கன்னா பெயிண்ட்ஸில் இருக்காங்க ஏசியன் பெயிண்ட்ஸ். அசோக் லைலாண்ட் லிமிடெட் 142 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 820 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 13%, நெட் ப்ராஃபிட் 7% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு ஒரு ஓகேவான ரிசல்ட்டாக இருக்குது. கொஞ்சம் நல்ல ரிசல்ட் தான். அதுமாதிரி டிவிடெண்டாக 1 ரூபா தராங்க. டிவிடெண்ட் 3% வருது. ரெக்கார்ட் எஸ்டேட் வந்து 18 நவம்பர். பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 11 டிசம்பருக்குள்ளே அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். செக்டார் வந்து கமர்ஷியல் வெஹிக்கல். மேன் இன்ஃப்ரா கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிடெட் 135 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 45 பைசா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 4% வருது. ரெக்கார்ட் வந்து 18 நவம்பர். 2 டிசம்பருக்கு பேமெண்ட் வந்துடும். செக்டார் வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காங்க. மேன் இன்ஃப்ரா கன்ஸ்ட்ரக்ஷன். ஜம்னா ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 102 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 39 கோடி 70 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் 4% தான் வந்திருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா பெருசாக உயரல. ஒரு 1 லட்சம் கம்மியாக தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு ஒரு ஃப்ளாட்டான ரிசல்ட்டாக இருக்குது. அதுமாதிரி 1 ரூபா டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்டில் 1% வருது. ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 19 நவம்பர். செக்டார் வந்து ஆட்டோ காம்பனண்ட். கேர் ரேட்டிங் லிமிடெட் 1520 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 57 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் 16%, நெட் ப்ராஃபிட் 21% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு இயர். டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு 8 ரூபா தராங்க. டிவிடெண்டில் 1/2% வருது. ரெக்கார்ட் வந்து 19 நவம்பர். செக்டார் வந்து ரேட்டிங்ஸ். இன்ஃபோ ஏஜ் இந்தியா லிமிடெட் 1376 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 2 ரூபா 40 பைசா டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்டில் வந்து 4% குறைவு. ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 21 நவம்பர். பேமெண்ட் வந்து 5 டிசம்பருக்கு அப்புறம் அக்கௌண்ட்டுக்கு வரும். செக்டார் வந்து இன்டர்நெட் கேட்டலாகில் இருக்காங்க. இன்ஃபோ ஏஜ் இந்தியா. இந்தியன் ரயில்வே கேட்டரிங் அண்ட் டூரிசம் கார்பரேஷன் IRCTC 715 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 342 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 8%, நெட் ப்ராஃபிட் 11%. ஸோ நல்ல ரிசல்ட் தான். 10%க்கு மேலே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. டிவிடெண்டாக 5 ரூபாயும் தராங்க. டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 1/2% அதிகமாக இருக்குது. ரெக்கார்ட் எஸ்டேட் வந்து 21 நவம்பர். செக்டார் வந்து ட்ராவல்ஸ் ரிலேட்டட் சர்வீஸில் இருக்காங்க IRCTC. கேப்ரியல் இந்தியா லிமிடெட் 1261 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 1 ரூபா 90 பைசா டிவிடெண்ட் தராங்க. இது ஒரு பேருக்கான டிவிடெண்ட் தான். ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 21 நவம்பர். எக்ஸிடேட்டும் அதே தான். செக்டார் வந்து ஆட்டோ காம்பனண்ட். மிஸ்டர்ஸ் பெக்டர்ஸ் ஃபுட்ஸ் ஸ்பெஷாலிட்டி லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1289, 36 கோடி 50 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் 11% தான் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 6% டவுனாக இருக்குது. போன வருஷத்தோட ஒரு 2-3 கோடி கம்மியாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. அதுமாதிரி ஆல்ரெடி ஸ்டாக் ஸ்பிட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க 1:2 ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கிறத 2 மாற்றுறாங்க. ஒரு ஸ்டாக் 5 ஸ்டாக் ஆகும். ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆகும். அதற்கான ரெக்கார்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 12 டிசம்பர் தான் ரெக்கார்டு. செக்டார் வந்து பேக்கேஜ் ஃபுட்ஸில் இருக்காங்க. ராம் ரத்தன் வயர்ஸ் லிமிடெட் 640 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 22 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 24%, நெட் ப்ராஃபிட் 29%. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு ராம் ரத்தன் வயர்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி போனஸ் தரும்னு சொன்னாங்க. சொல்லி தராங்க. 1:1 ஒரு போனஸ் தராங்க. அதாவது ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸு. ஒரு ஸ்டாக்கு 2 ஸ்டாக்காக மாறும். ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆகும். ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் 2000 வச்சிங்கன்னா அதான் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸு. இல்லைனா பாதியாக குறைச்சிங்கன்னா அதான் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸு. ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 26 டிசம்பர்னு சொல்லியிருக்காங்க. செக்டார் வந்து அதர் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. ராம் ரத்தன் வயர்ஸ். அடுத்து நம்ம பார்க்குறது அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர் இருக்க வாய்ப்பு இருக்கா சொல்கிறாங்க. சில கம்பெனி முடியாதுன்னு சொல்லலாம். நேற்று சொன்ன மாதிரி அந்த கம்பெனி. ஸோ அடுத்து ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக பார்க்கக்கூடியது டெல்பி வேர்ல்டு மணி லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 204 ரூபா. 13 நவம்பரில் போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் போனஸு ஸ்பிரிட்டு ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி ரிசல்ட்டும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. செக்டார் வந்து அதர் ஃபைனான்ஷியல் சர்வீஸில் இருக்காங்க. டெல்பி வேர்ல்டு மணி லிமிடெட். அதுக்கப்புறம் டாடா மோட்டர் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிள் நேற்று சொல்லியிருந்தோம் 260 ரூபாய்க்கு மேலே தான் நம்மகிட்ட தான் எடுத்திருக்காங்க. அதுக்கு மேலே எவ்வளோ லிஸ்ட் ஆகுதோ அந்தளவுக்கு ப்ராஃபிட் கிட்டத்தட்ட 330 ரூபாய்க்கு என்னமோ லிஸ்ட் ஆயிருக்கு இன்றைக்கி. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். நீங்கள் வந்து எக்ஸைட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி நீங்கள் இந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா 660 ரூபா ட்ரேட் ஆகிடுச்சு. ஸோ அதே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதாவது 13 அக்டோபருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 660 ரூபாய்க்கு என்னமோ ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு இந்த டாடா மோட்டரு.
நார்மல் டாட்டா மோட்ரு. ஸோ அதுக்கப்புறம் தான் பிரிஞ்சுது. ஸோ 660 ரூபா அந்த டைமில் வேல்யூ பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம பேசஞ்சர் வெஹிக்கிள் 402 ரூபா இருக்குது. டாட்டா கமர்ஷியல் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 327, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 729 ரூபா கிட்ட வருது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டேட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி யாரெல்லாம் அந்த ரேட்டில் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இப்போ ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோட சினாரியோ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே போர்ட்ஃபோலியோவில் வந்து இந்த மைனஸ் வந்து இன்னும் அட்ஜஸ்ட் ஆகிருக்காது. அது இன்னும் அட்ஜஸ்ட் ஆகாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த காஸ்ட் ஆஃப் அக்யூஷன் இன்னும் வெளியே வரல. அது வெளியே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ப்ரோக்கர் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பழைய டாட்டா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிள், டாட்டா மோட்டர் அதான் டாட்டா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிள், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் இன்வெஸ்டட் வேல்யூன்னு ஒன்று இருக்கும். நான் 0 தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து எனக்கு இன்னமும் பார்த்தீங்கன்னா இந்த டிமெர்ஜருக்குலாம் முன்னாடி என்ன ப்ரைஸ் இருந்துச்சோ, நான் எவ்வளோ ரேட்டில் வாங்கணும் அந்த ரேட்டு தான் இன்னமும் கரெக்டே இருக்குது நான் இன்வெஸ்ட் பண்ணதா. ஸோ அந்த டைமில் நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 4683 ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 6 ஷேர். என்னோட வந்து ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 780 ரூபாங்கிறது என்னோட ஆவரேஜ் ப்ரைஸாக இருந்துச்சு டிமெர்ஜருக்கு முன்னாடி. ஸோ இப்போவும் அப்படியே தான் காட்டுது. பட் என்ன இப்போ லாஸில் காட்டுது. ஸோ இப்போ நான் ப்ராஃபிட்டில் இருக்கேன்னா லாஸில் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் லாஸில் இருக்கேன். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து 6 ஷேர் வந்து டாட்டா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிள் இருக்குது. ஸோ 402 ரூபாய்க்கு நீ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 2412 ரூபா மொத்தமாச்சு. அதே டாட்டா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிளும் அதுவும் 6 தான் இருக்குது. ஏன்னா 6 இருந்ததுக்கு 6 வந்திருக்கு. அது 327 ரூபா, 1962 ரூபா ஆச்சு. ரெண்டையும் கூட்டினோம்னா 4374 ரூபா ஆச்சு இன்றைக்கி வேல்யூ. பட் என்கிட்ட இருக்கிறது நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 4683 ரூபா. ஏன்னா நான் வந்து ரொம்ப ஹை வேல்யூலையும் வாங்கியிருந்தேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபா கிட்ட லாஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன சிம்பிளாக சொல்லணும் புரிய வருதுன்னா, உங்களோட ஆவரேஜ் ப்ரைஸு கரண்ட் இந்த நீங்கள் டாட்டா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிளோட ப்ரைஸை விட்டுருங்க, அது இப்போ பார்க்காதீங்க. டாட்டா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிள் நீங்கள் வச்சுருக்கீங்களா, அதோட ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து இந்த டிமெர்ஜருக்கு முன்னாடி என்ன ப்ரைஸ் வந்து 720 ரூபாய்க்கு 29 ரூபாய்க்கு குறைவாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ப்ராஃபிட்டில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் லாஸில் இருப்பீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, 780 ரூபா இருந்துச்சு ஆவரேஜ் ப்ரைஸு. அதனால் நான் லாஸில் இருக்கேன். ஸோ நீங்கள் 700 ரூபாவில் இருந்தீங்கன்னா 30 ரூபா ஒரு ஷேருக்கு வந்து ப்ராஃபிட்டாக அந்த மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து 600 ரூபா இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 130 ரூபா வந்து நீங்கள் இப்போதைக்கு லாபத்தில் இருப்பீங்க. ரெண்டையும் சேர்த்து டாட்டா மோட்டரையும் டாட்டா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிளையும் டாட்டா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிளையும் சேர்த்து. ஸோ நீங்கள் ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. 729 ரூபா வரைக்கும் மேலே உங்கள் ஆவரேஜ் ப்ரைஸ் இருந்தால் நீங்கள் வந்து லாஸில் இருப்பீங்க. அது வந்து அப்போ ப்ரோக்கரே அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டக்காண்டி தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் கொஞ்ச நாள் உங்களுக்கு டைம் விட்டிங்கன்னா அந்த காஸ்ட் ஆஃப் அக்யூஷன் வரும். அது வந்ததுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அவங்களே பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன லாஸோ அதான் லாஸு, என்ன ப்ராஃபிட்டோ அதான் ப்ராஃபிட்டு. ஸோ இப்போதைக்கு நீங்கள் 729 ரூபாய்க்கு முன்னாடி உங்களுக்கு ஆவரேஜ் ப்ரைஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. நீங்கள் 600 ரூபாய்க்கு வாங்கியிருந்தால் 130 ரூபா, 700 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா 30 ரூபா ஒரு ஷேருக்கு உங்களுக்கு ப்ராஃபிட்டில் இருக்கும் இன்றைக்கி டேட்டில். இது நாளைக்கு நாள் மாறிட்டே இருக்கும். ஸோ என்னோட பொறுத்த வரைக்கும் என்னோட சினாரியோவில் நான் வந்து இப்போ லாஸில் இருக்கேன். ஏன்னா என்னோட ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 780 ரூபா டிமெர்ஜருக்கு முன்னாடி. ஸோ அதனால் நான் வந்து இப்போதைக்கு லாஸில் தான் இருக்கேன். ஸோ இதை சொல்லிவிட்டேன். அதுமாதிரி இன்னும் முக்கியமான ஒரு செய்தி ஒன்று சொல்ல நினச்சேன். வீடியோ முடிஞ்ச நியூஸ் தான். நம்ம சேனல் ஆரம்பித்து என்னோட 3 வருஷம் ஆச்சு. இன்னையோடன்னு சொல்ல முடியாது, இந்த ஒரு 2 நாள் முன்னாடியே 3 வருஷம் ஆகிட்டு எனக்கே மறந்துட்டு. பட் நவம்பரில் தான் ஆரம்பிச்சுங்கிறது எனக்கு தெரியும். பட் மறந்துட்டு எத்தனை வருஷம், 2 வருஷமா 3 வருஷமானு. நேற்று தான் இது யூடியூப்லேருந்து மெயில் வந்தது. மெயில் வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சுது ஆமாம் நம்ம சேனல் ஆரம்பித்து 3 வருஷம் ஆகிட்டுன்னு. கிட்டத்தட்ட 2022 நவம்பரில் ஆரம்பித்த சேனல். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ 2025 நவம்பர் கிட்ட வந்துட்டோம். ஸோ 3 வருஷம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 4 வருஷத்துக்கு அடி எடுத்து வச்சாச்சு. இதில் என்ன சொல்ல வரேன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாதிரி சேனலை நீங்கள் பார்க்க கொஞ்சம் அபூர்வமானது தான். காரணம் இருக்குது அதுக்கு. நான் வந்து புகழ்ந்து சொல்ல இகழ்ந்து சொல்கிறேன். இது ஒரு வஞ்ச புகழ்ச்சி தான். காரணம் பார்த்திங்கன்னா, நம்ம சேனல் ஆரம்பித்து 3 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் நான் பார்த்திங்கன்னா 910 வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ 910 வீடியோஸு ஒரு வீடியோக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சது 4 மணி நேரமாவது எனக்கு எடுக்கும் அந்த வீடியோ ரெடி பண்ணதுக்கு. நியூஸ் வந்து ஒரு ஈஸியாக கிடச்சிடும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நிறைய சோர்ஸ் இருக்குது, அது மூலமாக கிடச்சிரும். பட் அந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் அதை ரெடி பண்ணோம் பார்த்திங்கன்னா, அந்த பேஜ் வேல்யூ, புக் வேல்யூ, இந்த ஒரு ஃபார்மேட்டில் போட்டு காட்டுறோம் பார்த்திங்கன்னா. இந்த ஃபார்மேட்டில் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்க்குறதுக்கு, அதேமாதிரி ஸ்டாக்கோட இது செக்டர் என்னது, ஃபேஸ் வேல்யூ என்னது, இதெல்லாம் பார்த்து நோட் பண்ணி நான் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆயிரும் ஒரு வீடியோவை குறைஞ்சது பப்ளிஷ் பண்ணோன்னா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் 910 வீடியோ போட்டிருக்கேன். 4 மணி நேரம் கணக்குன்னு வச்சா கூட 3640 மணி நேரம் நான் இதுக்காக செலவு பண்ணியிருக்கேன் இந்த 3 வருஷத்தில். அதுமாதிரி 910 வீடியோ போட்டிருக்கேன் 3 வருஷத்துக்கு. நீங்கள் இந்த சண்டே சாட்டர்டேலாம் மைனஸ் பண்ணி பார்த்தாலே 900 தான் வரும், 900 நாட்கள் தான் வரும். ஸோ நம்ம ஆவரேஜாக பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு வீடியோ போட்ட கணக்கு. ஸோ தொடர்ந்து டெய்லி வீடியோ போடுறோம். இடையில நான் வீடியோ போடாமல் விட்ருக்கேன். சில நாட்களில் 2-3 வீடியோ போட்டிருக்கேன், அதனால் கொஞ்சம் கவர் ஆகிட்டு. மற்றபடி நான் பெரும்பாலும் வீடியோ ரெகுலராக போட்டுட்டு இருந்தேன். ஸோ இவ்வளோ போட்டதுக்கப்புறமும் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா வெறும் 23,000 ரூபா. ஒரு வருஷத்துக்கு 10,000 சப்ஸ்கிரைபர் வந்தால் கூட 30,000 சப்ஸ்கிரைபரை நம்ம நேரத்துக்கு தாண்டி இருக்கணும். பட் இன்னமும் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா வெறும் 23,000 ரூபா தான் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா 3 வருஷமாக தொடர்ந்து போராட்டம் இன்னும் போராடிட்டு தான் இருக்கேன். பட் இதுக்கு வந்து நான் யாரையும் குறை சொல்லலை, நான் குறை சொல்லணும், என்னை தான் குறை சொல்லணும். ஏதோ ஒன்று இதில் நம்ம இதில் சின்ன பிரச்சனை இருக்குது, இல்லை ஏதோ ஒன்று இருக்குது.
இன்னொன்று வந்து எனக்கு தெரிஞ்ச என் மனசாட்சி சொல்கிற ஒரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த இதுவுமே ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும், ஷேர் மார்க்கெட்டை யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒன்று மக்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் மக்கள் பெரும்பாலும் விரும்பி பார்ப்பாங்க. தகவலோ இல்லை ஒரு அவேர்னஸோ கொடுத்தோம்னா யாரும் பெரும்பாலும் பார்க்க மாட்டாங்க. அப்படி வந்தால் நிறைய சேனல் காணாமலும் போயிருக்கு. காரணம் வந்து மக்கள் வந்து அதை விரும்பி பார்க்க மாட்டாங்க. அதனால் நம்ம போடுற எஃபர்ட்டுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு தகுந்த ஊதியம் கிடைக்காது. ஸோ அந்த ஊதியம் கிடைக்காது, அதில் அது ஒரு காரணம். ஸோ அதே மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா இவ்வளோ வருஷம் நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டாலும் இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு நம்ம கஷ்டப்பட்டதுக்கு என்னென்னா யூடியூப்காரனே நம்மளை வந்து 3 வருஷமாச்சு நீ ஓடி போயிடுன்னு பார்த்தேன், நீ இன்னும் ஓடாமையாக இருக்க, எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்ப்பா, இவன் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2300 போனஸும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதத்துலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ 2300 அவங்க வந்து எனக்கு மெயில் வந்துச்சு, யூ டிட் எ கிரேட் ஜாப், என்ஜாய் யுவர் போனஸ் பேயோட 2300 rupees. ஸோ இதான் ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா என்னோட ஒரு மாதம் சம்பளம். ஏன்னா யூடியூப்பில் நமக்கு வந்து 3-4 தான் கிடைக்கும், 3000-4000 தான் ஒரு மாதத்துக்கு கிடைக்கும். ஸோ 2300 ஒரு மாதம் கணக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு மாதம் கணக்கை வந்து எனக்கு வந்து அட்வான்ஸாக போனஸாக கொடுத்துருக்காங்க யூடியூப்பில். ஸோ யூடியூப்புக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னை பாராட்டி 3 வருஷமாக தொடர்ந்து என்ன தான் இவனை காரி துப்புனாலும் இவன் போக மாட்டேக்கானேன்னு சொல்லிட்டு 2300 எனக்கு ஒரு போனஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ யூடியூப்புக்கு ஒரு பெரிய நன்றி. அதுமாதிரி இந்த மாதிரி டைம்லலாம் நான் பெரும்பாலும் நிறைய பேர் சொல்லுவாங்க ரொம்ப தொடர்ந்து கஷ்டப்பட நம்ம இன்றைக்கி ஒன்றும் சக்ஸஸ் ஆகும்னு. பட் எல்லா நேரத்துலையும் அது பழிக்காது. அது சொல்கிறதுக்கு வார்த்தை தான், பட் அது பெரும்பாலும் பழிக்காது. பட் ஒரு வார்த்தை எனக்கு பிடிச்ச வார்த்தை, அது வள்ளுவர் சொன்னது, தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தான் மெய்வர்த்த கூலி தரும். ஸோ இதை நம்புறவனா, இதை நம்பிட்டு தான் இருக்கேன், நம்ம நம்புவேன். ஸோ இந்த ஒரு காரணத்துக்கு நான் வீடியோ போட்டுருக்கேன். அதுமாதிரி எனக்கு வந்து இது வந்து டெய்லி ஒரு ஹேபிட் மாதிரி ஆகிட்டு, எனக்கு ஒரு பழக்கம் மாதிரி ஆகிட்டு. நிறைய பேர் சொல்லலாம், எதுக்கு பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுற, பேசாமல் வீடியோ போடாமல் சும்மா இருக்க வேண்டியதானே, நீ போடலன்னு யார் இப்போ அழுதான்னு கேட்பாங்க, கமெண்டில் வந்து கேட்பாங்க. பட் நான் சொல்கிறது ஒன்று தான், நீங்கள் பார்க்குறீங்க, சில நண்பர்கள் பார்க்குறாங்க, ரெகுலராக பார்க்குறாங்க, அவங்களுக்கும் பயனாக இருக்குது, எனக்கும் ஒரு சின்ன இன்கம் கிடைக்கிது, பெரிய இன்கம் பண்ணாலும் சின்ன இன்கம் கிடைக்கிது. அதுமாதிரி எனக்கு ஒரு மன திருப்தி இருக்குது. அதுமாதிரி இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எனக்கு நிறைய நாலேஜ் கிடைச்சிது, நிறைய பங்குகளை பற்றி ஒரு தெளிவு கிடைச்சிது, நிறைய பங்குகளை பற்றி ஆராயிரம் ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இதுவே நான் தனியாக இருந்து நான் அந்த பங்கு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு போனாங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறி தான். இந்தளவுக்கு என்னோடய நாலேஜை நான் வளர்த்துருக்க மாட்டேன், கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பேன். காரணம் வந்து நான் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்துருக்க மாட்டேன் இதில் என்ன அதிகமாக பார்க்குறது அப்படின்ட்டு. பட் இந்த இதில் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய நாலேஜ் எடுத்து அது எப்படி கண்டுபிடிக்கணும், இது என்ன இருக்குது அப்படிங்கிறத சோதித்து பார்க்குறதுக்கு எனக்கு இல்லைனாலும் மற்றவங்களுக்கு சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காண்டி நான் அதை பார்த்து ஓரளவுக்கு எனக்கும் அந்த தெளிவு கிடச்சிது. ரைட் டு ஷோ பற்றி தெளிவாக சொன்னது தமிழில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நம்ம சேனலில் தான் இருக்கும். நம்ம சேனலில் மற்ற ஹிந்தி சேனலும் பார்க்கலாம், அவ்வளோ தெளிவாக எங்கேயுமே அதை தெளிவாக சொல்ல மாட்டாங்க. அது எப்படி அப்ளை பண்ணும்போது யாரும் சொல்ல மாட்டாங்க. பெரிய பெரிய சேனல்லாம் இருந்தாங்க. நம்ம வீடியோலேயே பார்த்திங்கன்னா நம்ம சேனல்லேயே அதிகமாக வியூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க் ரைட் இஷ்யூ தான் பார்த்துருப்பாங்க. இப்போ பேருக்கும் கிட்டத்தட்ட 50,000 பேர் பார்த்தாங்க. எனக்கு வந்து $50 அந்த ஒரே சேனலில் என்னோட ஒரு மாதம் வருமானம் அந்த ஒரு சேனல் ஒரு வீடியோலேயே கிடச்சிது. காரணம் வந்து அந்த இதை பற்றி யாருமே தெளிவாக பேசல, நம்ம தான் பேசியிருந்தோம். பட் அதுலேயும் நிறைய பேர் டிஸ்லைக் பண்ணி நிறைய கமெண்ட்லாம் போட்டிருந்தாங்க. பட் என்னென்னா நம்ம தான் சொன்ன அளவு கூட மற்றவங்க யாரும் சொல்லலைங்கிறது என்னோட வருத்தம். பெரிய பெரிய சேனல்லாம் இருக்காங்க, நல்ல பெருசாக தான் இருப்பாங்க, எல்லாம் இருக்காங்க. பட் அவங்க வந்து இந்த அவேர்னஸ் மாதிரி இந்த மாதிரி இது சொல்ல மாட்டாங்க. சொன்னாங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க சொல்கிறது வந்து இப்போ நான் சொல்கிறது வந்து 4 பேருக்கு கேட்குது, அவங்க சொல்கிறது வந்து 4 லட்சம் பேர் 4 கோடி பேருக்கு கேட்கும். பட் அவங்க அந்த மாதிரி முயற்சி எடுக்கிறது இல்லை. காரணம் என்னென்னு தெரியல, அதுக்கு நான் காரணம் எனக்கு தெரியல எனக்கு உண்மையிலே. பட் அதுமாதிரி எடுத்தாங்கன்னா அவங்க வந்து மேற்கொண்டு அவங்க பார்க்குற சேனலில் அவங்க பார்க்குறவங்களுக்கு ஒரு ஷேர் மார்க்கெட்லாம் என்ன, இதில் ரைட் இஷ்யூனா எப்படி அப்ளை பண்ணணும், இந்த மாதிரி இதை ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ரைட் இஷ்யூ வந்திருக்கு, நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ட்டு. எப்படி அப்ளை பண்ணுங்கிறது நமக்கு தெரியாது, அதுதான் முக்கியம். ஒரு சில விஷயத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லுவாங்க, ஏன் பைபேக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது எப்படி அப்ளை பண்ணுன்னு சொல்ல. இப்போ நம்ம சேனலில் அதை பற்றி ஓரளவுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் பழைய பிளேஸ்லேயே பாருங்கள். அதே மாதிரி பைபேக் எப்படி அப்ளை பண்ணணும்னு போட்டிருக்கோம். பட் அது பழைய வீடியோ, இப்போ வேணால் அந்த ஃபார்மேட் கொஞ்சம் மாறி இருக்கும், பட் அப்படி தான் அப்ளை பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் வந்து நான் என்னென்னா எனக்கு தெரிஞ்சதை நான் அப்படியே சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். பட் என்னோட சில சீக்கிரம் முக்கியமான என்னோட சீக்கிரம்னா அந்த நியூஸ் எப்படி கலெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதா இருக்கும். அதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் காரணம் இருக்குது. அது மட்டும் என்னோட தொழில் ரகசியம், அதில் பெருசாக சொல்கிறதில்ல. அதுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்காங்க, நம்ம மூலமாக வருது. ஸோ அது ஒன்று தான் என்னையெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. மற்றபடி இதில் எப்படி பண்ணீங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எல்லாத்துக்குமே எனக்கு தெரிஞ்ச பதில் நான் சொல்ல ரெடியாக இருக்கேன், சொல்லிட்டு தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச எவ்வளோ முடியுமோ என்னால் முடிஞ்சதை எவ்வளோ சொல்லிகிட்டு இருக்கேன். பட் இதே ஒரு பெரிய சேனல், அவங்க இதை விட அதிகமாக சொல்லலாம். பட் அவங்க சொல்ல மறுக்கிறாங்களா இல்லை மறந்துடுறாங்களான்னு தெரியல. அதை சொன்னால் இன்னமும் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நான் சேனலுக்கு முதல் ஷேர் மார்க்கெட்டில் நான் வந்தபோது இந்த சேனல் ஆரம்பிக்க முடியும்படி ஷேர் மார்க்கெட்டில் வந்து 6-7 வருஷம் ஆகிட்டு. நான் அப்போ வாங்கியிருந்த ஒரு ஷேரை மட்டும் நான் இப்போ ஹோல்ட் பண்ணியிருந்தாவே நான் இன்னத்துக்கு பார்த்தீங்கன்னா என் கடன்லாம் அடைச்சிருப்பேன். அந்தளவுக்கு ஒரு நல்ல ஸ்டாக்காக தான் வச்சுருந்தேன். முக்கியமாக எல்லாமே பியூசியெல்லாம் தான் இருந்துச்சு, கவர்மெண்ட் ஸ்டாக்காக தான் இருந்துச்சு. நல்ல ஒரு டிவிடெண்டாக வந்துருந்துருக்கும், நல்ல ஒரு ப்ராஃபிட்லேயே இருந்திருப்பேன். பட் என்னோட சூழ்நிலை என்னன்னு தெரியல. என்ன தான் நம்ம என்ன தரையில் உருண்டாலும் ஒட்டுற மண்ணு தான் ஒட்டும்பாங்க. ஸோ அதனால் எனக்கு ஒட்டினது அவ்வளோதான். பட் இருந்தாலும் நான் மகிழ்ச்சியாக இருக்கேன். இந்த மகிழ்ச்சிக்கு நான் இன்னொரு காரணமும் சொல்லிடுறேன். நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க, இந்த சேனலில் பார்த்துருக்கீங்க, இது வரைக்கும் நான் இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன், இதை யார் கேட்டிங்கன்னு எனக்கு தெரியாது. சப்போஸ் நீங்கள் கேட்டுருந்தீங்க புதுசாக வந்திருக்கீங்கன்னா நான் சொல்கிறது ஒன்று தான். நான் ஷேர் மார்க்கெட்டில் வரதுக்கு முன்னாடி நான் பண்ண ஆராய்ச்சியில் ஒன்று தான் கண்டுபிடிச்சேன். எதை செய்யக்கூடாதுங்கிறத மட்டும் தான் கண்டுபிடிச்சேன்.
அது என்ன செய்யக்கூடாதுன்னா இன்ட்ராடே எஃப்என்டோ இது ரெண்டையும் பார்த்தோம் கிட்டேயே போயிடாதீங்க அப்படிங்கிறத மட்டும் கிட்டேயே போகக்கூடாது அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணேன். ஸோ நான் அதனால தான் இன்னமும் இந்த ஷேர் மார்க்கெட்டில் நான் மகிழ்ச்சியோடு இருக்கேன். நான் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கேன். நான் இது ஒரு நாள் ஷேர் மார்க்கெட்டுக்காண்டி பெருசாக கவலைப்பட்டதே கிடையாது. ஒரு சின்ன ஒரு 10 நிமிஷம் இல்லை 1 மணி நேரம் இல்லை ஒரு நாளைக்கு மினிமம் போனால் 2 நாள் ஐயோ இந்த ஸ்டாக்கை விற்றுட்டேன் நான் லாபம் போயிட்டேன் அப்படின்னு தான் நினச்சிருப்பேன். லாபம் போயிட்டேன்னு தான் சொல்லியிருப்பேன் தவிர நஷ்டம் ஆகிட்டேன்னு சொல்லியிருக்க மாட்டேன். இன்னும் கொஞ்சம் அதிகமாக லாபத்துக்கு விற்றுக்கலாம். இப்போ இடையில கூட யூனிபார்ட்ஸை விற்றேன்னு சொல்லலாம் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி என்ன சொல்கிறேன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எஃப்என்டோ இன்டர்டே இது 2 பக்கமே நீங்கள் போகாமல் ஒரு நல்ல கம்பெனியை பார்த்து நல்ல இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்றைக்குமே மகிழ்ச்சியாக தான் இருப்பீங்கிறத இதில் சொல்லிவிட்டு இந்த வீடியோ நீ கொஞ்சம் அதிகமாக பேசியிருப்பேன். மீண்டும் ஒரு நல்ல காலையில் திரும்ப உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். அதே மாதிரி இந்த சேனலில் இன்றைக்கி நான் பேசினது பிடிச்சிருந்துச்சி, இந்த சேனலில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா போகும்போது அந்த லைக் போட்டுறேன். முடிஞ்சால் தட்டி விட்டு போங்க, இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சொல்ல தட்டாலும் நான் வீடியோ முடிஞ்ச வரைக்கும் போட்டு தான் இருப்பேன். அதுமாரி இந்த வீடியோ சேனலில் ஆரம்பிக்கும் போது என் கண்ணு கொஞ்சம் பிரைட்டாக இருந்துச்சு. இப்போ கண்ணு மங்கிட்டு நிறைய சின்ன சின்ன வேர்ட்ஸ்லாம் தெரியாமல் போயிட்டு. ஸோ நான் எவ்வளோ நாள் இந்த வீடியோ போடணும்னு தெரியல. போட்ட வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னோட முயற்சி தொடர்ந்து கொண்டே இருக்கும். காலத்தினால் தெய்வத்தினால் ஆகாதெனினும் முயற்சி தான் மெய்வருத்த கூடி தரும். ஸோ நமது பயணம் தொடரும். மீண்டும் ஒரு நல்ல காண்டில் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.